ரிசர்வ் வங்கியின் 9 புதிய விதிமுறைகளும் தங்க நகைகள் வைத்திருப்போர் அதனை அவசரத்திற்கு பயன்படுத்த முடியாமல் செய்துவிட்டதாகவும் பொதுமக்களை கடுமையாக பாதிக்கும் இந்த தேவையற்ற விதிகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடன் கொடுக்கிறதுக்கான இந்த சதவீதம் இப்போ 100 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு நகையை அடவு வச்சிங்கன்னா இப்போ 80 ரூபாய் வரைக்கும் பேங்க்ல வாங்கலாம். இது கோவிட் காலத்துல இருந்து அறிமுகப்பட்டது. இப்போ அதை மாற்றி 75ன்னு குறைக்கிறாங்க. அது பேங்குக்கும் என்பிஎஃப்சிக்கும் பொருந்தும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னு சொன்னா, அந்த நகை கடன் கிடைக்கக்கூடிய தொகை என்பது குறையும். அது வாடிக்கையாளர்களை பாதிக்கும்ன்றதை பார்க்க. ரெண்டாவது, புதுசா ஒரு பெரிய அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சிக்கலான அறிவிப்பு. என்னன்னு சொன்னா, இந்த நகை உங்களதுதான் அப்படின்றதுக்கான நீங்க சான்று கொடுக்க வேண்டும், நிரூபிக்கணும் அப்படின்றாங்க. எங்க தாத்தா பாட்டி காலத்திலே உள்ள நகைகள் என்கிட்ட இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கும். அதுக்கு நான் எங்க இருந்து ப்ரூஃப் கொடுக்கறது? அவங்க எந்த கடையில வாங்கினாங்கன்னு இன்னைக்கு எப்படி தெரியும்? ஒரு நகையை கொண்டு நம்ம பேங்க்ல எதுக்கு அடகு வைக்க போறோம்? ஏன் அந்த வீட்டில் வச்சிருக்க முடியாம கொண்டு வைக்கிறோமா? நம்மளோட கஷ்டத்துக்கு நம்ம சூழ்நிலைக்கு கொண்டு போய் அடகு வைக்கிறோம். ஒரு உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு கொண்டு போய் நகையை அடகு வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் அதுக்கு 9-10 திட்டங்கள் கேட்டால் நாங்கள் எங்கே போய் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றது? இதுக்கு எதுக்கு நகையை உங்கள்கிட்ட அடகு வைப்பானே? பேசாமல் கடையில் கொண்டு போய் வித்தெறிஞ்சிட்டு போக வேண்டியதானே? தங்கம் விற்கிற விலையில் நாங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். ஏன் இப்படி தேவையில்லாமல் அடுக்கடுக்கான திட்டங்களாக போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? இதெல்லாம் மக்களை வாழ வைக்கிறதுக்கா? எமர்ஜென்சியான ஒரு நேரங்களில் போய் காசு வாங்குறதுக்கு தான், கடன் வாங்குறதுக்கு தான். அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ்லாம் பார்த்தோம்னா, எளிய மனிதர்கள் போய் அவ்வளோ ஈஸியாக நம்ம போய் பேங்க்கில் கடன் வாங்க முடியாது. அப்படியான ஒரு ரூல்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி கடனில் 75% தான் நகையுடைய மதிப்பில் கொடுக்குறாங்க. அது 24 கேரட்டாக இருந்தால் கூட 22 கேரட்டாக தான் அவங்க கணிப்பாங்க. இது மாதிரியான சட்டங்கள் எளிய மக்கள் இன்னும் நிறையா அது கஷ்டப்படுத்தும் அவங்களுக்கு. எப்போயோ வாங்கின நகைக்கு இப்போ கொண்டு வந்து அதுக்குள்ள சர்டிஃபிகேட்டு கேட்டாங்கன்னா, நாங்கள் எப்போ எங்கள் அம்மா எங்கள் பாட்டி காலத்தில் வாங்கின நகைக்கு இப்போ போய் கேட்டாங்கன்னா, நாங்கள் எந்த கடையில் வாங்கினோம் அந்த கடையெல்லாம் கூட இப்போ இருக்குமா என்னன்னு கூட தெரியல. அதை நாங்கள் எங்கே போய் வாங்கி அதை நாங்கள் ப்ரூஃபாக சப்மிட் பண்ண முடியும்? இதில் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு தான் நாங்கள் நகை அடகு வைப்போம். இது போய் அடிக்கடி வைக்கிற ஒரு விஷயமும் கிடையாது. அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸு, ப்ரூஃபு இதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் கூட இதில் இதே கிடையாது, ஆக்டே கிடையாது. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினா அந்த பில்லை கொடுங்கன்னு கேட்குறானுங்க. சரி, கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ப்ரைவேட்டில் சாதாரண ஒரு முத்தூட்டோ இல்லை ஏதோ ஒரு எந்த இடத்துல போய் ஒரு ஃபைனான்ஸ் கடையில் வச்சாலும் அதுக்கு சர்டிஃபிகேட் கேட்கணுமா? இதெல்லாம் எப்படி அநியாயத்துக்கு அநியாயம், ரொம்ப அநியாயம். இது ரொம்ப ரொம்ப மோசமான செயல். இப்போ நாங்கள் ஒரு எமர்ஜென்சி நாங்கள் போய் எங்கே கடை வாங்க முடியும்? இந்த நகையை வச்சிருக்கதே நம்ம எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறது தான். இப்போ அந்த நகைக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா, தங்கம்மா என்னன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஒரு தான். அதுக்கப்புறம் பில்லு. நானே எனக்கு இப்போ 35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. நான் முன்னாடி எங்கள் அம்மா 15 வயசு இருக்கும்போது செயின் போட்டாங்க. அந்த பில்லுக்கு நான் எங்கே போவேன்? இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப அநியாயம். தயவு செஞ்சு ரிசர்வ் பேங்க் இதெல்லாம் திரும்ப பெறணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.